ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 6 நாளாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிஃப்டி இன்னைக்கு இறக்கத்தில் முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? நிஃப்டி 50யோட டீட்டெயில் சார்ட் அனாலிசிஸ், குளோபல் இண்டிசஸ், ஏஷியன் மார்க்கெட் இண்டிசஸ், அமெரிக்கன் மார்க்கெட் இண்டிசஸ் இதெல்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு, அமெரிக்க மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் வந்ததுக்கு என்ன காரணம், வீடியோ கடைசியில் இந்த பேரிஷ் மார்க்கெட்லையும் 4 புல்லிஷ் ஸ்டாக்ஸ் இருக்குது அதோட சார்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50யோட டே சார்ட்டை பார்ப்போம். 6 நாளாக தொடர்ச்சியாக பாசிட்டிவில் இருந்த நிஃப்டி 50 இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது இந்த 26,000 ரேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுன்னா ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிற 26,100 இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் அப்சைடு பிரேக் ஆயிடுச்சுன்னா ஆல் டைம் ஹையாக இருக்கிற இந்த 26,271 நோக்கி போகலாம். ஆனால் இதுக்கு குளோபல் மார்க்கெட்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இது போக முடியும். ஸோ நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தோம்னா நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர் இறக்கத்தில் இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது. ஆனால் மார்க்கெட் முடிகிற 1 ஹவர் கடைசி 1 ஹவரில் மறுபடியும் செல்லிங் வந்து அன்னைய லோ அதிலே முடிஞ்சிடுச்சு. ஸோ நிஃப்டி 50 ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக 26,032 இருக்குது. இமிடியட் சப்போர்ட்டாக 25,894 இருக்குது. இதை உடைச்சதுன்னா இன்னும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேலே போனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டோட டேட்டாவை பார்த்தா டிக்ளைன் ஆன ஸ்டாக் 2,167 ஸ்டாக். இதை பார்த்தாலே ஓவராலாக ப்ராட் மார்க்கெட்டில் எப்படி செல்லிங் வந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா அட்வான்ஸஸ் ஸ்டாக் வெறும் 967 மட்டும்தான். குளோபல் இண்டிசஸை பார்த்தோம்னா ஏஷியன் இண்டிசஸ், காஸ்பி, ஜப்பான் நிக்கே, சைனா, ஹாங்காங் எல்லாமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இண்டிசஸ் எல்லாமே நேற்று நெகட்டிவ்ல முடிஞ்சது தான். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் இண்டிசஸ் இதெல்லாம் ஏன் நெகட்டிவ்ல முடிஞ்சது அப்படின்றதோட டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்னா இனி மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அமெரிக்கன் மார்க்கெட்டை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம திங்கக்கிழமை அமெரிக்க மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அமெரிக்காவில் இருக்க 3 மேஜர் இண்டிசஸான S&P 500, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இது எல்லாமே திங்கக்கிழமை விலை இறக்கத்தில் தான் முடிஞ்சிருந்தது. இதில் கவலை அளிக்கிற விஷயம் என்னன்னா நாஸ்டாக் இண்டெக்ஸ், அமெரிக்காவில் இருக்க டெக்னாலஜி ஸ்டாக்ஸை உள்ளடக்கிய இண்டெக்ஸ் தான் இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ். அது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் டவுன் பண்ணி தான் விலை க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை அது தொட்டுட்டு வேணால் போயிருக்கலாம், ஆனால் பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணதில்லை. அது நடந்திருக்கு. RSIயில் மிட்லைனை டச் பண்ணி பவுன்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்த இந்த இண்டெக்ஸு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மிட்லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. இது இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ல இருக்க நாஸ்டாக்கு மட்டும் நடக்கல, அதோட அடுத்த இண்டெக்ஸான S&P 500 500 கம்பெனியை உள்ளடக்கிய இந்த இண்டெக்ஸ்லையும் அதே தான் நடந்திருக்கு. 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. RSIலையும் மிட்லைன் கிராஸ் ஆயிருக்கு. இதுதான் இப்போ அலார்மிங் பெல். அமெரிக்க மார்க்கெட்ல என்னதான் நடக்குது? இதுக்கு நம்ம ஆல்ரெடி நவம்பர் 3 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அமெரிக்க பங்கு சந்தையில் பெரிய வீழ்ச்சி சந்திக்குமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி யூஎஸ்ல இருக்க பெரிய பேங்க்ஸான JP மார்கன், சிட்டி, கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க எல்லாம் மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு சொல்லியிருந்தாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் மார்க்கெட்டில் விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. IMF என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் அவங்க ஃபண்டமெண்டல்ஸுக்கு கொடுக்கப்படுற விலையை விட ரொம்ப அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தது தான் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்திருப்போம். இது ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது இல்லை ஒரு பெரிய ஏற்றம் வரப்போகுது அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டரான சிறு முதலீட்டாளர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் இருக்க பெரிய ஆளுங்களுக்கு தான் அது முதலே தெரியும். இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து தான் ஜப்பானோட பேங்க் சாஃப்ட் பேங்க் அவங்க NVIDIAல அவங்களுக்கு இருந்த ஹோல்டிங்கை கம்ப்ளீட்டா 5.83 பில்லியன் டாலர்ஸுக்கு வித்துட்டு வெளியேறி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் முதலீட்டாளர்களாம் உஷாராகிறத பார்த்து தான்
மார்க்கெட்ல ஒரு பயம் நிலவிட்டு இருக்கு. ஒரு ஏஐ பபுளோ ஒரு டெக்னாலஜி பபுளோ நடந்துட்டு இருக்கு இப்போ அமெரிக்க மார்க்கெட்ல. அதனால ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ NVIDIA ஸ்டாக்கை பார்த்தோம்னா அமெரிக்காவோட இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, இந்த NVIDIA ஸ்டாக்கு கூட ஒரு எட்ஜில் தான் இருக்கு. 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒட்டி தான் அதோட பயணம் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வர வெனஸ்டே அதோட ரிசல்ட் வரப்போகுது. இப்போ இதோட ரிசல்ட் நல்லா இருக்குமா, இன்வெஸ்டரோட எதிர்பார்ப்பையும் அனலிஸ்டோட எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணுமா? அப்படி அது திருப்திகரமா இருந்தா இது மேல் நோக்கி போகலாம், இல்ல இது இந்த சப்போர்ட்டை உடைச்சு கீழே வரலாம். இது கீழே வரும்போது அந்த இண்டெக்ஸையும் சேர்த்து தான் கீழே கொண்டு வரும். ஏன்னா இது நாஸ்டாக் இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ல இந்த NVIDIA ஸ்டாக்கும் ஒரு ஸ்டாக் தான். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு வாரம் அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். யூஎஸ்ல இருக்க பெரிய கம்பெனிஸான கூகுளோட பேரண்ட் கம்பெனி ஆல்பாபெட், ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி மெட்டா, மைக்ரோசாஃப்ட், இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக $78 பில்லியன் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்தோடனே மக்கள் கிட்ட ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. இவங்க இவ்வளோ செலவு பண்றதுனால அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாதிக்கப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த கம்பெனி கிட்டலாம் ரிச் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவே குறைஞ்சிடுது இவ்வளோ செலவுனால. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் பாண்ட்ஸ், கடன் பத்திரங்கள் மூலமாக இந்த பணத்தை திரட்டுறாங்க. அப்படின்னா அந்த கம்பெனிகளுக்கு கடனும் அதிகரிக்கிறது. ஆரக்கிள் செப்டம்பர் மாதம் $18 பில்லியன் மதிப்புள்ள பாண்ட் இதை செல்லிங்க்கு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஃபேஸ்புக்கோட மீட்டா அவங்களும் $25 பில்லியன் பாண்டில் ரேஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து லேட்டஸ்டா அமேசானும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள வந்து அவங்க $12 பில்லியன் யூஎஸ்ல பாண்ட் இஷ்யூ பண்ண போறதா சொன்னதும் இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப கவலையில போயிடுச்சு. இந்த கவலையெல்லாம் சேர்ந்து தான் மண்டே அங்கே செல்லிங் அதிகரிச்சிருந்தது. இதனால ஒரு ஷார்ப் கரெக்ஷன் அமெரிக்கா மார்க்கெட்டில் வெகு விரைவில் வரலாம். இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா மார்க்கெட்டில் வர கரெக்ஷன் அவங்க மட்டும் பாதிக்காது, உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கெட்டையும் பாதிக்கும். முக்கியமாக இந்திய மார்க்கெட்லேயும் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த ஈக்விட்டி மார்க்கெட்லலாம் செல்லிங் நடக்குது. கோல்டில் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா இன்னைக்கு கோல்டில் பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, அது நியூட்ரலாக தான் இருக்குது. ஒருவேளை கோல்டில் போடலைன்னா பிட்காயின் பக்கம் போயிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா பிட்காயின் பெரும் இறக்கத்தில் தான் இருக்குது. அதுவே ஆல்ரெடி 1,24,000 இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 90,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. பிட்காயினில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு டெத் கிராஸ் நடந்திருக்கு. ஸோ பிட்காயின் பக்கத்துலேயும் போகாமல் கோல்டு பக்கத்துலேயும் போகலைன்னா அமெரிக்க மக்கள் சேஃபாக ட்ரெஷரி பில், பாண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது. இவ்வளோ நெகட்டிவாக பேரிஷாக இருக்க இந்த மார்க்கெட்டில் புல்லிஷாக ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாரதி ஏர்டெல். அவங்களோட ப்ராஃபிட் நல்லா இருந்தனால இன்றைக்கி பார்த்தீங்களா சூப்பரான புல்லிஷ் கேண்டில் போட்டு 37 ரூபா மேலே ஏறி இருக்கு. இது ஃபஸ்ட்டு ஸ்டாக். ரெண்டாவது ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கும் இன்னைக்கு இவ்வளோ நெகட்டிவான மார்க்கெட்டில் 15 ரூபா ஏறி 1.26% ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா GMR ஏர்போர்ட்ஸ். அதுவும் ரொம்ப நாள் இறக்கத்துல இருந்து சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. நாலாவதா நம்ம கடைசியாக பார்க்குறது ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க்கும் இன்னைக்கு ஏற்றத்தில் முடிஞ்சு 2.28% ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.